ஜீ தமிழில் சரிகமபா லிட்டில் சான்ஸ் சீசன் 4ல் ஒரு கண்டஸ்டன்ட் தான் யோகஸ்ரீ அவர்கள். ஃபைனலிஸ்ட்டாக போய் நிறைய பரிசுகளும் வென்றாங்க. டைட்டில் வின்னர் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுடைய குரலுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் மூலயமாவே நம்ம யோகஸ்ரீக்கு நிறைய பரிசுகளும் கிடைச்சது. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம யோகஸ்ரீயோடைய அந்த ஒரு காந்த குரல் இப்போ வரைக்குமே நிறைய பேருடைய வீட்டில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க பாடின பாடலை பிளேலிஸ்ட்டாக போட்டே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வேர்ஷனில் நிறைய பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக யோகஸ்ரீ அவர்கள் சுஷீலா அம்மா வீட்டிற்கு போய் அவங்கள பார்த்துருக்காங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம யோகஸ்ரீயை எல்லாருமே மினி சுஷீலா அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய குரல் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். சுஷீலா அம்மாவுடைய பாடல் எல்லாத்தையுமே யோகஸ்ரீ எடுத்து பாடினா கரெக்டாக இருக்கும். அதில் அவங்க கோல்டன் ஷவரும் வாங்குவாங்க அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருந்தது. இப்போது யோகஸ்ரீ அவர்கள் சுஷீலா அம்மாவை போய் பார்த்தது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதே அளவுக்கு ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அண்ட் சுஷீலா அம்மாவுக்கு முன்னாடி மாலை பொழுதின் மயக்கத்தில் ஏனோ அந்த பாடலை தான் பாடி காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சுஷீலா அம்மா இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் சொன்னதில்லை. ஃபஸ்ட்டு நான் உனக்கு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், நீ நல்லா வருவ அப்படின்ற மாதிரி சுஷீலா அம்மா சொன்னதாகவும் யோகஸ்ரீ அவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேண்ட்டு சட்டை வாங்கவே நான் ரொம்ப யோசிப்பேன், அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தேன். இப்போ நான் பேண்ட்டு சட்டையை போட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மரியாதையாக கௌரவமாக போகிறேன் அப்படின்னா என் பொண்ணு தான் காரணம். திரும்பவும் சொல்கிறேன், இவ என் பொண்ணு இல்லை, இவ என் குலசாமி குலதெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் யோகஸ்ரீ என் அப்பாக்காக நான் ஒரு பாடலை டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என் அப்பா உன்னை போல யாருமே இல்லை அந்த ஒரு பாடலை பாடி அவருடைய அப்பாவுடைய மனதையும் நெகிழ வச்சுட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சுஷீலா அம்மாவை நேரில் பார்க்குறது ஒரு கனவாக இருந்தது யோகஸ்ரீக்கு. அது இப்போது நிறைவேறிடுச்சு. அவங்களுக்கும் ஹாப்பி, ரசிகர்களுக்கும் ஹாப்பி. கூடிய சீக்கிரமே யோகஸ்ரீ அவர்கள் வெள்ளித்திரையில் பாடணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.